வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். திருகோணமலையில் காணாமல் போன இஸ்ரேல் நாட்டு சுற்றுலாப் பயணி ஆளுநரின் நடவடிக்கைகளால் கண்டுபிடிப்பு. கதிர்காமம் பாத யாத்திரைக்கான திறக்கப்பட்ட காட்டுப்பாதை. 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் எதிர்பார்ப்பு. கந்தானை சென்ட் செபஸ்டியார் தேவாலயத்தின் அபிவிருத்தி உடன்பாடுகளின் நடவடிக்கைகளுடன் கவனிப்பு. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். திருகோணமலையில் காணாமல் போன இஸ்ரேல் நாட்டு சுற்றுலாப் பயணி ஆளுநரின் அதிரடி நடவடிக்கைகளினால் அதிர்ஷ்டவசமாக கண்டுபிடிக்கப்பட்டார். இஸ்ரேல் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த 25 வயதுடைய பெண் சுற்றுலாப் பயணி ஒருவர் 3 நாட்களுக்கு முன்பு திருகோணமலையில் மர்மமான முறையில் காணாமல் போன நிலையில் இவ்விடயம் குறித்து ஆளுநர் செந்தில் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதனை அடுத்து ஆளுநர் எடுத்த வெகு தீவிரமான முயற்சிகளில் அப்பெண்மணி 10 மணித்தியாலத்துக்குள் கண்டுபிடிக்கப்பட்டார். போலீஸ், இராணுவம், பிரதேச செயலகம், உப்புவேலி, பிரதேச சபை சுற்றுலா பணியகம் ஆகியவை மீட்புப் பணிகளில் ஈடுபட ஆளுநரால் பணிப்புரை விடுக்கப்பட்டது. ஆளுநரின் பணிப்புரைக்கமைய அனைத்து குழுக்களினதும் அயரா முயற்சியின் பலனாக மர்மமான முறையில் காணாமல் போன அச்சுற்றுலா பெண் மயங்கிய நிலையில் சல்லி கோயிலுக்கு அருகில் மீட்டு எடுக்கப்பட்டார். குறித்த சுற்றுலா பயணி மருத்துவ பரிசோதனையின் பின் அவருடைய நாட்டு தூதரகத்தில் ஒப்படைக்குமாறு ஆளுநரால் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். கதிர்காமம் பாத யாத்திரைக்கான திறக்கப்பட்ட காட்டுப்பாதை. 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் எதிர்பார்ப்பு. வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் ஆடிவேல் விழா உற்சவத்தை முன்னிட்டு கதிர்காமத்திற்கான காட்டுப்பாதை இன்று 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மரபு ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பூநாடாவை வெட்டி கானக பாதைக்கான கதவை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். வரலாறு காணாத வகையில் இம்முறை சுமார் 5000க்கும் மேற்பட்ட அடியார்கள் முதல் தடவையாக முதல் நாளிலேயே காட்டுக்குள் பிரவேசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்து சமய கலாச்சார முறைப்படி 3வது தடவையாக கழுகுமலை பத்துப்பாடி கானகப்பாதை கதவும் திறந்து வைக்கப்பட உள்ளது. அதிகாலை 5:30 மணிக்கு உகந்தமலை முருகன் ஆலயத்தில் பிரதம குரு சிவஸ்ரீ கு சீதாராமன் குருக்கள் விசேட பூஜை நடத்தி ஆசியுரை வழங்கியதை அடுத்து காலை 7 மணி அளவில் குமண சரணாலய நுழைவாயிலில் காட்டுப்பாதை சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செல்லச்சன்னதி ஆலயத்திலிருந்து ஆரம்பித்த ஜெயராஜா தலைமையிலான 56 நாள் மிக நீண்ட பாத யாத்திரையில் அடியார்கள் உட்பட 4000 அடியார்கள் தற்பொழுது உகந்தமலை முருகன் ஆலயத்தில் தங்கியுள்ளனர். கதிர்காமம் காட்டுப்பாதை மொத்த தூரம் 56 மைல்களாகும். அதாவது உகந்தமலையிலிருந்து 5 மைல் தூரத்தில் வாகூரவட்டை, பின்பு 7 மைல் தூரத்தில் குமுக்கனாறு, பின்பு 12 மைல் தூரத்தில் நாவலடி, பின்னர் 11 மைல் தூரத்தில் வியாழை, 6 மைல் தூரத்தில் வள்ளியம்மன் ஆறு, 8 மைல் தூரத்தில் கட்டகாமம், அடுத்தது 8 மைல் தூரத்தில் கதிர்காமம் ஆகும். இது மொத்தமாக இக்காட்டுப்பாதை 56 மைல்களாகும். சுமார் 6 நாட்கள் இந்த காட்டுப்பயணத்தை அடியார்கள் மேற்கொள்வது வழமை. இன்று 30ஆம் தேதி திறக்கப்பட்ட காட்டுப்பாதை ஜூலை 11ஆம் தேதி மூடப்பட உள்ளது. கதிர்காமம் முருகன் ஆலய கொடியேற்றம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜூலை மாதம் 22ஆம் தேதி தீர்த்தம் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். கந்தானை செபஸ்தியார் தேவாலயத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கந்தானை சென்ட் செபஸ்தியார் தேவாலயத்துக்கு சென்று அதன் அபிவிருத்தி பணிகள் குறித்து நேரில் ஆராய்ந்தார். கந்தானை சென்ட் செபஸ்தியார் தேவாலயம் பெருமளவு கிறிஸ்தவர்கள் மக்கள் வாழும் தளமாக இருப்பதனால் இதன் திருவிழா காலங்களில் நாட்டின் பல் திசைகளிலும் இருந்து இலட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பிரசித்தி பெற்று வரும் சென்ட் செபஸ்தியார் தேவாலயத்தின் சுற்று வட்டாரத்தில் நிறையும் மழைநீரினை அருகிலுள்ள வயலுக்குள் அனுப்புவதற்கான திட்டம் குறித்து கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக முன்வைக்கப்பட்டதனால் அதற்காக 6 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் முதல் கட்ட ஏற்பாடுகளை ஆரம்பிப்பதற்காக 2 லட்சம் ரூபாய் காசோலையினை ஜனாதிபதி தேவாலயத்தின் தலைமை பாதிரியார் லலித் எக்ஸ்பெடிடஸிடம் வழங்கி வைத்தார். அதேபோல் தேவாலயத்திலிருந்து நீர்கொழும்பு வரையிலான பாதை மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதால் அதனை மறுசீரமைத்து தருமாறும் நீண்டகாலம் விடுவிக்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அவ்விடத்திலேயே போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தனவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு
வீதியை விரைவில் மறுசீரமைத்து கொடுக்குமாறு பணிப்புரையினையும் விடுவித்தார். அதேபோல் நீர்கொழும்பு வலய கிறிஸ்தவ பாடசாலைகளின் கல்விச் செயல்பாடுகள் குறித்து பாதிரியாரிடம் கேட்டறிந்து கொண்ட ஜனாதிபதி கிறிஸ்தவ பாடசாலைகளின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். அதனை அடுத்து சென்ட் செபஸ்தியார் தேவாலயத்துக்கு வருகை தந்திருந்த மக்களோடும் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். கிறிஸ்தவ பாடசாலையின் முன்னாள் பொறுப்பதிகாரி ஐவன் பெரேரா உள்ளிட்ட பாதிரியார்களும் முன்னாள் அமைச்சர் ஜோன் அமரதுங்கவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.